வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளவர் டேசல்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியான ஃப்ளவர் டிசைனில் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும், ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி லைனிங் கிளாத்துக்கு எடுக்கிற மாதிரியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், இப்போ இந்த ஃப்ளவர் டிசைனில் மிஷினில் அவுட்லைனில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். மிஷினில் ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணியும் அவுட்லைன் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ஒரு லைனிங் கிளாத் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் இப்படி ஒரு நமக்கு ஸ்டிச் ஆயிரும். ராங் சைட் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இன்னர் சைடில் அந்த ஃப்ரண்ட் சைடு இன்னரில் இருக்கும். நம்ம ராங் சைடில் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, இதை நான் அவுட்லைனில் நம்ம அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிற ஸ்டிச் பக்கமே எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அந்த ஃப்ளாருடைய ஷேப் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ நம்ம அந்த பெட்டல் ஷேப்புக்கு ஏற்றாப்புல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ரைட் சைட் நம்ம இப்போ என்ன செய்யணும், அந்த கிளாத்தை டேர்ன் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் அந்த லைனிங் கிளாத்தில் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இப்போ நான் காட்டுற இந்த இடத்துல சென்டராக அந்த கிளாத்தை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டோம்னா போதும். கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம ரிவர்ஸில் அதை ஃப்ரண்ட் சைடு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ கட் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் சென்டரில் நமக்கு ஒரு ஹோல் கிடச்சிரும். இது வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட் சைட் நம்ம திருப்பிக்கிடலாம். திருப்பும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பிக்கோங்க, ஸ்லோவாக. இது ஒன்லி த்ரெட் ஒர்க் அப்படிங்கிறனால ஈஸியாக என்ன செஞ்சிடும், டர்ன் ஆகிக்கிடும், நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அண்ட் இப்போ பாருங்கள், அந்த ஷேப் நமக்கு ஷார்ப் எட்ஜெலாம் இப்படி டர்ன் பண்ண உடனே நமக்கு அந்த ஃப்ளாருடைய பெட்டல் ஷேப் ஷார்ப் எட்ஜ் கிடைக்காது. ஸோ ஷார்ப் எட்ஜ் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ பாருங்கள். இப்போ ரைட் சைடு நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், அந்த லைனிங் கிளாத் மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வழியாக நம்ம ஃப்ரண்ட் சைடு இப்போ திருப்பி முடிச்சிட்டோம். அண்ட் ஷேப்லெஸ்ஸாக இப்போ நமக்கு இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஷார்ப் டூல்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிசர் ஷார்ப்பாக இருக்கும்போது அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஸ்க்ரூ ட்ரைவர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப் எட்ஜஸை வச்சு நம்ம இந்த மாதிரி அந்த ஹோல் வழியாக அந்த டூல்ஸை வச்சு நம்ம அப்படி ஷேப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ஒரு ஃப்ளார் டிசைன் இந்த மாதிரியாக இப்போ நமக்கு கிடச்சிக்கிறது. இதே மாதிரி நம்ம 4 இது செஞ்சு வச்சுக்கிடணும். இது மாதிரி செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். நான் ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த இதுக்கு. அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வைக்கிற இடத்துல, நான் வச்சுருக்கிற இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். ஜம்ப் ரிங் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் தான், அதை வச்சுட்டு அந்த ஜம்ப் ரிங்கை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நிறைய ஸ்டிச்சஸ் அதில் நார்மல் ஸ்டிச் பண்ணி அதில் நாட்ஸ்லாம் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கிடணும். த்ரெட் மட்டும் சேம் கலரில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜம்ப் ரிங்கும் அந்த கிளாத்தையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், இப்போ ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். இந்த மாதிரி நம்ம நாட்ஸ் எல்லாம் நம்ம டைட்டாக போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் அனதர் பீஸை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். இந்த 2 ஃப்ளார் டிசைனையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரியாக இந்த சேம் நீடில் அண்ட் த்ரெட்டே வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த ஜம்ப் ரிங்கை கரெக்டாக அப்படி வச்சுருக்கோம். அண்ட் அந்த பெட்டல்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்தந்த ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கணும். அனதர் பீஸுடைய இருக்கிற ஷார்ப் எட்ஜ் பெட்டலும் இன்னொரு பீஸில் இருக்கிறதும் ஒன்று போல் ஜாயின் பண்ணி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியே ஸ்டிச்சஸ் நார்மல் ஒரு ஹெம்மிங் ஸ்டிச் மாதிரி நம்ம 2 கிளாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி இப்படி நாட் போட்டுக்கிட்டோம்னா போதும். இப்போ நம்ம 2 பீசஸையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ ஃப்ளார் நமக்கு ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிக்கிருச்சு. ஸோ இதில் நான் டேசல்ஸ் எப்படி இப்போ நான் மேக் பண்ணி அதில் நம்ம அந்த ஃப்ளாரில் ஹேங் விடணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த லென்த்துக்கு நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு 3 இன்ச் ஹைட்டுக்கு இப்படி எடுத்திருக்கேன்.
எனக்கு வந்து ரெட் கலரில் டேசல்ஸ் வேணும் அப்படிங்கிறனால சில்க் த்ரெட் வந்து ரெட் கலரை டபுள் த்ரெட்டாகவே எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த கார்ட்போர்டில் நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கிடலாம். கவுண்டிங்ஸ் வந்து நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ நாளும் நம்ம சுற்றிக்கலாம். உங்களுக்கு திக்காக நல்லா அடர்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவுண்டிங்ஸ் கூடுதலாக நம்ம சுற்றிக்கிடலாம். இந்த மாதிரி சுற்றி முடித்ததுக்கப்புறமா த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து முடிச்சிடணும். இப்போ இந்த கார்ட்போர்ட்லேருந்து நம்ம சுற்றி இருக்கிற இந்த சில்க் த்ரெட்டை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ரிமூவ் பண்ணணும். விட்டுறக்கூடாது, விட்டுட்டோம் அப்படின்னோம்னா சிக்கல் ஆயிரும். ஸோ நம்ம ஸ்லோவாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் எப்படி நம்ம நாட்லாம் போட்டுக்கிடணும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். நான் சேம் கலர்லேயே த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வச்சுட்டு இந்த மாதிரி நீடில் அண்ட் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஜாயின்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நல்லா டைட்டாக நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. அப்போனா சிக்கல் இல்லாமல் அந்த சில்க் த்ரெட் வந்து ஒரே பொசிஷனில் இருக்கும். ஸோ நல்லா நாட் போட்டு முடிச்சிடணும். இந்த ஹேங்கிங்ஸ், அதாவது இந்த டேசல்ஸை வந்து நம்ம அந்த ஃப்ளாரில் அட்டாச் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இதில் வந்து நல்லா நாட் போடுறோம் பார்த்திங்களா? இந்த நாட் போடும்போதே நம்ம அதில் வந்து ஒரு ஜம்ப் ரிங்கையும் சேர்த்து வச்சு அதில் நம்ம நாட் போட்டுட்டோம் அப்படின்னோம்னா அந்த ஃப்ளாரில் அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டேசல்ஸும் நல்லா மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஹேங் ஆகிறதும் கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியாக ஜம்ப் ரிங்கை வந்து அந்த சில்க் த்ரெட்டில் ஃபுல்லும் நம்ம இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணி முடிச்சுக்கிடணும். முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி இப்போ இருக்கும். ஸோ இதை அந்த த்ரெட் ஆல்ரெடி நம்ம அந்த நாட்லாம் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கோல்டு த்ரெட் எடுத்திருக்கேன். அதை அந்த இடத்துல நம்ம இப்படி சுற்றிட்டோம் அப்படின்னோம்னா நல்ல பியூட்டிஃபுல்லாக ஒரு லுக் இருக்கும். ஸோ அதையும் வச்சு நம்ம இதை நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். நல்லா டைட்டாக நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இடத்துல சுற்றிக்கிடலாம். சுற்றிட்டோம் அப்படின்னோம்னா அந்த ஃபினிஷிங்கும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்படி நாட் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த ஃப்ளாரில் அட்டாச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாகவும் நீட்டாகவும் நமக்கு ஒரு ஹேங்கிங்ஸ் இப்போ ரெடி ஆகும். டேசல்ஸ் ஹேங்கிங்ஸ் தான் நமக்கு இப்போ ரெடி ஆக போகுது. ஸோ நாட் நல்லா போட்டு முடிச்சிட்டோம். அண்ட் அதை எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த சில்க் த்ரெட்டில் நம்ம ஜம்ப் ரிங் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதில் இப்போ ஒரு ஜம்ப் ரிங் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாரில் இருக்கிற ஜம்ப் ரிங்கில் சேர்த்து இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஜம்ப் ரிங்கை மாட்டி விட்டுறணும். மாட்டி விட்டுட்டு நல்லா ப்ளையரை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளார் டேசல்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரோப்பில், ப்ளவுஸ் ரோப்பில், லெகங்கா இந்த மாதிரி இதுக்கு எல்லா இதுக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம்ல. ஸோ அந்த அதர் சைடில் இருக்கிற இந்த சில்க் த்ரெட்டை வந்து நல்லா லூப் மாதிரி இப்போ இருக்குது, அதை நல்லா ஒன்று போல் ட்ரிம் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். எவ்வளோ வேணுமோ ஒன்று போல் அளவு மட்டும் அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் பார்த்து கரெக்டாக கட் பண்ணி முடிச்சுக்கிடணும். நல்லா ஷார்ப்பான சிசரை வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளார் டேசல்ஸ் ஹேங்கிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எப்படி ஒரு ஃப்ளார் டேசல்ஸ் ஹேங்கிங்ஸ் நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.